Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான ஆப்பம். மேலே நல்ல மொறுமொறுன்னு உள்ள ஸ்பாஞ்சியா நல்ல பஞ்சு போல சாஃப்டான ஆப்பம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ற ரெசிபி ஒரு ஸ்பெஷலான ஆப்பம், இளநீர் ஆப்பம். அதாவது இங்க நல்ல பஞ்சு போல சாஃப்டான ஆப்பம் செய்யறதுக்கு ஆப்ப சோடாவோ ஈஸ்டோ எதுவுமே சேர்க்காம இளநீர் சேர்த்து மாவரைச்சு நல்ல ஒரு பஞ்சு போல் சாஃப்டான டேஸ்டியான ஆப்பம் செய்கிறோம். ஸோ அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு அத்தன்டிக் கேரளா ஸ்டைல் ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பட் நல்ல ஒரு டேஸ்டியான ஆப்பம். நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு பண்ணுவீங்க. இன்றைக்கி இந்த ஆப்பத்துக்கு நான் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கிறது நல்ல ஒரு சுவையான முட்டை குருமா. இது ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். எப்படி ஆப்பத்துக்கு தேங்காய் பால் கடலைக்கறி எல்லாம் பொருத்தமாக இருக்குமோ அதே மாதிரி முட்டை குருமாவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஆப்பத்தோட நல்ல ஒரு முட்டை குருமா ரெசிபியும் சேர்த்தே பார்த்துடலாம். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இளநீர் ஆப்பம் ரெசிபியை பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆப்பம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு அரிசி உளுந்தெல்லாம் அளந்து ஊற வச்சிடலாங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது பச்சரிசி, ரா ரைஸ், 2 டம்ளர் பச்சரிசி. 2 டம்ளர் பச்சரிசியை அளந்து இப்போ பவுலில் சேர்த்தாச்சுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு சேர்த்தா மட்டுமே போதும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். எல்லாமே நம்ம ஒரே பவுலில் போட்டிருக்கோங்க. நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிடுவோம். நல்லா தண்ணி விட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டு இப்போ எடுத்து வச்சாச்சு. இதில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 3 மணி நேரம்னாலும் ஊறணும். 3 to 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இளநீர் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இருக்கட்டுங்க. இங்கே 3 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நம்ம அளந்து ஊற வச்சுருந்த அரிசி உளுந்தம்பருப்பு வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ மாவு அரைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இளநீரை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே எலசான தேங்காய் பதம் இருக்கிற இளநீர் ஒன்று எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இப்படி எலசான தேங்காய் இருக்கணும். இந்த இளநீர் தண்ணி, அந்த இலசான தேங்காய் எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஆப்பத்துக்கு மாவரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இளநீர் தண்ணியை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அந்த இலசான தேங்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி தேங்காய் எல்லாமே நம்ம மாவரைக்கும் போது சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்படி வலுவலுன்னு இலசாக இருக்கிற இந்த தேங்காய், இளநீருக்குள்ளே இருக்கிற தேங்காய் எல்லாமே கட் பண்ணி நம்ம தட்டில் எடுத்து வச்சாச்சு. இளநீர் தண்ணியும் இங்கே ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அந்த இலசான தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இளநீர் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம், அதுலேருந்து கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிடுவாங்க. ஆப்பம் மாவில் இப்படி இந்த இளநீரை அரைச்சி சேர்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசி உளுந்தம்பருப்பு வெந்தயம் இதோடவே சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாங்க. 2 தடவையாக அரைச்சிக்கலாம். இதை எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்ததாக இது கூட இன்னொரு முக்கியமான பொருள், 1 கப் அளவுக்கு வெந்த சாதம் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி வெந்த சாதம் சேர்த்து நம்ம ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போதும் ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ 1 கப்பு ரைஸுக்கு 1 கைப்பிடி வெந்த சாதம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஸோ இங்கே சாதம் சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இளநீர் தண்ணியை சேர்த்து மாவு அரைச்சிடுவோம். இந்த இளநீர் தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்து அரைச்சிடணுங்க. பத்தாட்டி நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்ல ஃபைனாக அரைக்கணும், கொஞ்சம் லூஸாக அரைக்கணும் ஆப்பத்துக்கு மாவு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. இது ஒரு அகலமான பவுலில் சேர்த்துருவோம். அடுத்தது மீதி இருக்கிற அரிசி உளுந்து அதே மாதிரி அரைச்சி இதே பவுலில் சேர்த்தாச்சு. ஆப்பத்துக்கு மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்ல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கலந்து வச்சிடலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி எடுத்து வச்சிடலாங்க. மினிமம் ஒரு 7-8 மணி நேரம்னாலும் அப்படியே இருக்கணும். நல்ல மாவு புளிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆப்பம் செய்யணும். ஸோ இருக்கட்டுங்க. நல்ல ஒரு 7-8 மணி நேரம் புளிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுத்து எடுத்து வச்சுருவோம். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரணுங்க. ஸோ நல்ல ஒரு அகலமான பவுலில் இந்த மாவு எடுத்து வச்சிடணும். ஸோ இருக்கட்டும், ஒரு 7-8 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ 8 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றி வச்சுருந்த அளவை விட நல்லா பொங்கி நிற்கிது பாருங்கள். மாவு நல்லாவே புளிச்சிருக்குது. நல்லா அந்த பபிள்ஸாக இருக்குது பாருங்கள். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஆப்ப சோடா சேர்க்கலை, ஈஸ்ட் எதுவும் சேர்க்கலை.
ஜஸ்ட் அந்த இளநீர் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம். வா, சூப்பராக இருக்குங்க. இது ஒரு அத்தன்டிக்கான கேரளா ஸ்டைல் ரெசிபி. இந்த மாதிரி இளநீர் சேர்த்து அரைச்சி எடுத்து வைப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மாவும் நல்லா ஈஸியாக புளிச்சிடும். ஸோ இப்போ இங்கே ஆப்பத்துக்கு மாவு ரெடிங்க. இப்போ ஆப்பம் ஊற்றி பார்த்துடலாம். நம்ம நல்ல ஒரு ஆப்பசட்டியை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணியாச்சு. ஆப்பசட்டி ரெடியாக இருக்குது. இதில் ஒரு ஃபுல் குழிக்கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு ஆப்பசட்டியோட ஹேண்டில் 2 கையிலையும் பிடிச்சிட்டு அந்த மாவை அந்த சட்டி ஃபுல்லாக அப்படியே சுற்றி விடணுங்க. மாவு கீழே விழுந்துடக்கூடாது. அழகாக அப்படியே பொறுமையாக அப்படியே சுற்றி விடுங்க. அந்த மாவு அந்த சட்டியில் அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும். அவ்வளோதான். அதை எடுத்து வச்சு விட்டால் இப்படி ஓட்டையாக ஃபார்ம் ஆகும். இப்படி ஓட்டையாக ஃபார்ம் ஆனாவே நம்ம மாவு கரெக்டாக அரைச்சிருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வேணும்னா விட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மேலே இந்த ஆப்பு நல்லா வெந்து வரட்டும். இப்போ 1.5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மேலே நல்லா மொறுமொறுன்னு ஆயிருக்கு. ஆப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அழகாக இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம சட்டியை விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அப்படியே பட்டு போல் ஆப்பு சட்டியிலேருந்து ஆப்பு நம்மளுக்கு வெளியே வருது. அவ்வளோதாங்க. நல்ல அழகான அருமையான சாஃப்டான ஆப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக இருக்குங்க. நம்ம இங்கே ஆப்ப சோடா சேர்க்கலை, ஈனோ சேர்க்கலை, இளநீர் சேர்த்து அரைச்சோம். நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் ஆப்பம் சுட்டு எடுத்தாச்சு. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஆப்பத்துக்கு நான் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கிறது நல்ல ஒரு முட்டை குருமா. ஆப்பத்துக்கு தேங்காய் பால், கடலைக்கறி, வெஜிடபிள் ஸ்டூ, முட்டை குருமாலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி ஆப்பத்தோட இந்த முட்டை குருமா ரெசிபியும் பார்த்துடலாங்க. இது ஆப்பத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம எக்கை பாயில் பண்ணி எடுத்துடலாங்க. இங்கே ஒரு 6 முட்டை வேக வச்சுக்கிறேன். நல்ல ஒரு 10 to 12 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா எக்கை கொதிக்க வச்சு எடுத்தோம்னா எக்கு நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகிடும். இப்போ அந்த டைம் கேப்பில் நம்ம நல்ல ஒரு மசாலாவை இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய். ஏலக்காய் ரொம்ப வேண்டாம், அந்த இனிப்பு வாசனை வந்துடும். 3 கிராம்பு, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இந்த கசகசா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கங்க. ஒரு சில கண்ட்ரீஸில் கிடைக்கிறது இல்லைங்கிறீங்க, அப்படி இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அதுவும் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் தரும் நம்மளுடைய எக் கிரேவிக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் முந்திரி பருப்பு, ஒரு 7 8 முந்திரி பருப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கும் போது நல்லா அரைப்படும், நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்படும். ஸோ அதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்தாச்சு. ஒரு சின்ன கப் அளவுக்கு துருவின தேங்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ஒரு 5 to 6 ஸ்பூன் இருக்குங்க. அவ்வளோதான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வறுத்துருவோம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொஞ்சம் பொறுமையாக வறுத்து கொடுப்போம். அதாவது கரிஞ்சிராமல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த தேங்காய் மசாலாவை அரைச்சிருங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான தேங்காய் மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம வேக வச்சிருந்த முட்டை இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த முட்டையில் மேலே தோல் எடுத்துடலாம். இப்போ முட்டை ரெடி. இப்போ அடுத்தது இந்த முட்டையை லைட்டாக உப்பு காரம் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டு அதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டு நல்லா அது கலந்துடலாம். இந்த மிளகாய் பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் எண்ணெய் அதிகம் சூடாகாதுக்கு முன்னாடியே டக்குன்னு போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற முட்டைகளை சேர்த்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி விட்டுருவோங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துருவோம். இப்படி கொஞ்சம் உப்பு காரம்லாம் சேர்த்து இந்த எக் அப்படியே நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியில் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நல்லா வறுத்தாச்சு, அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ அடுத்த பேனை ஸ்டவ்வில் போடுறோம். கிரேவி தாளிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து விட்டு கூடவே நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு அடுத்தது நல்ல பொடியாக நறுக்குன்னு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கிரேவிக்கு இப்படி நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்க்கும்போது கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருவாங்க. இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது போக நம்ம மிளகா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். அடுத்தது நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தக்காளி விழுது, இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும், திக்காக நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கும் போது. தக்காளி நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கொரியாண்டர் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சிட்டோம். ஸோ கரம் மசாலா நம்ம போட வேண்டியதில்லை, அந்த ஸ்பைசி ஃப்ளேவரே நம்மளுக்கு அந்த தேங்காய் மசாலா ஊற்றும் போது கிடச்சிரும். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த அரைச்ச தேங்காய் மசாலா விழுதை சேர்த்து விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ மிக்ஸி அலசி ஊற்றியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுருவாங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்கான கிரேவி செய்கிறேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் மட்டுமே தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு விட்டுறலாங்க. நல்ல ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கழிச்சு நான் திறக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிரேவி ரெடி. இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற அந்த எக்கை வந்து சேர்த்து விட்டுடலாம். வேக வச்சு உப்பு காரம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி வச்ச எக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப கலந்து விட வேண்டாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி முட்டைகளை வச்சு விட்டுட்டு எகைன் நம்ம ஒரு நிமிஷம் மட்டுமே கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான எக் குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான எக் குருமா அப்படியே அந்த திக் கிரேவியில் அந்த ரோஸ்டட் எக்கோட சேர்த்து ஆஹா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஆப்பத்துக்கும் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான இளநீர் ஆப்பம், நல்ல ஒரு டேஸ்டியான எக் குருமா, 2 ரெசிபியும் பார்த்தோம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.